Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல். கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுப்பு. நெல்லை, தேனி, தென்காசியில் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரியில் கனமழையும் பெய்யும் என்றும் கணிப்பு. கோவை, நீலகிரியில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். நீலகிரியில் 3வது நாளாக தொடரும் கனமழை. உதகை, கல்லட்டி மற்றும் மசினகுடி சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு. அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகளுக்கு தடை. வால்பாறையில் விட்டுவிட்டு தொடரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அதிகபட்சமாக சின்னக்கல்லாரில் 11.6 சென்டிமீட்டர் மழை பதிவு. சோலையாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 20 அடி உயர்வு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் முழு கொள்ளளவை எட்டும் பில்லூர் அணை. கரையோர மக்களுக்கு 2வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழை. குற்றாலம் மற்றும் மணிமுத்தாறு அருவிகளில் குளிக்க தடை. கன்னியாகுமரி கடலோர பகுதிக்கு ரெட் அலர்ட். தொடர் மழையால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க கட்டுப்பாடு. சிறுவாணி அணை பகுதியில் பொழிந்த மழையால் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. அணை பாலத்தை மூழ்கடித்த வெள்ளத்தால் போக்குவரத்து நிறுத்தம். கேரளாவில் உள்ள 9 மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். நாளை வயநாடு, கண்ணூர், கோழிக்கோடு மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை விடுப்பு. கேரளாவில் கனமழை பெய்து வரும் மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அச்சம். முன்னெச்சரிக்கையாக அபாய பகுதிகளில் உள்ள மக்களை வெளியேற்ற நடவடிக்கை. அரக்கோணம் பாலியல் வழக்கில் தொடர்புடைய தெய்வச் செயலை திமுக காப்பது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் கேள்விகள் ஓயாது என்றும் திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லி தரத்தை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை. இபிஎஸ்க்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. அதிமுக ஆட்சியில் நடந்த அவலங்களை எடுத்துச் சொல்ல நேரம் போதாது. அரைத்த மாவியை இபிஎஸ் அரைத்துக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம்.
தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சி அல்ல, அதிகார திமிர் பிடித்த பாசிச ஆட்சி. சென்னையில் தாவேகாவினர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை சுட்டிக்காட்டி தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். மகளிருக்கு திமுகவினரிடமிருந்தே பாதுகாப்பு இல்லை என விஜய் கடும் தாக்கு. காவல்துறை வாயிலாக அராஜகத்தை கட்டவிழ்த்துவிடும் போக்கை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திட்டவட்டம். தமிழகத்தை பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக முதலமைச்சர் மாற்றி வருவதாக விஜய் காட்டம். மகளிருக்கு எதிரான அராஜக நிலை தொடர்ந்தால் சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. இரட்டை இலை தொடர்பான விசாரணை முடிவுக்கு வரும் வரை மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் படிவத்தில் இபிஎஸ் கையெழுத்திட தடை விதிக்க வேண்டும். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் சூரியமூர்த்தி என்பவர் மனு. மாநிலங்களவை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கும் அதிமுக வேட்பாளர்களை ஏற்கக்கூடாது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு. திமுக ஆட்சியில் உறைகிணறுகள் வழியாக அல்லாமல் தாமிரபரணி ஆற்றிலிருந்து நேரடியாக குடிநீர் விநியோகம். தென் மாவட்ட மக்கள் அவதியுறுவதாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூரில் 22 கோடி மதிப்பீட்டில் 3 மூத்த குடிமக்கள் உறைவிடங்கள் கட்டுமான பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல். 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர்களுடன் உரையாடினார். பொள்ளாச்சி மனநல காப்பகத்தில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. முக்கிய குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கேரளாவைச் சேர்ந்த நபரிடம் போலீசார் விசாரணை. ஈரோட்டிலிருந்து திருச்சி செல்லும் விரைவு ரயில் கரூரிலேயே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதி. ரயில் நிலைய மேலாளரை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம். வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிரான வழக்கு. அரசியலமைப்பு விதிகளை எதிர்த்து தாக்கல் செய்த வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் 22 நிமிடங்களில் 9 பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன. அனைத்தும் காட்சியாக்கப்பட்டுள்ளதாகவும் யாரும் ஆதாரம் கேட்டு வாய் திறக்க முடியாது என பிரதமர் மோடி பேச்சு. பயங்கரவாத நடவடிக்கைகள் மறைமுக போர் அல்ல, நன்கு திட்டமிட்ட போர் உத்தி. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து குஜராத்தில் ஆவேச பேச்சு. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸின் மஜிதா சாலையில் மர்ம பொருள் வெடித்ததில் பயங்கரவாதி உயிரிழப்பு. வெடிபொருளை தவறுதலாக கையாண்ட போது உயிரிழந்ததாக காவல்துறை அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம். பஹல்காம் தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர்களிடம் ஆலோசனை. ஜம்மு காஷ்மீரின் கிஷ்துவார் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் நிலச்சரிவு. ராட்சத பாறைகள் சாலையில் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு.
இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்தால் விசா ரத்து. அமெரிக்காவின் உத்தரவால் மாணவர்கள் அதிர்ச்சி. ஐபிஎல் தொடரின் குவாலிஃபயர் 1 போட்டிக்கு தகுதி பெறுமா பெங்களூரு அணி? இன்றிரவு லக்னோ அணியுடன் பலப்பரீட்சை. தக் லைஃப் படத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் பால் டப்பா பாடியுள்ள ஓ மாரா பாடல். பாடலின் லிரிக்கல் வீடியோ பிற்பகல் 3 மணிக்கு வெளியாகிறது. மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அட்மிஷன் ஓபன். அப்ளை ஆன்லைன். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.